யாரும் வந்து ஊழலை பற்றி சொன்னாக்கா மக்கள் மத்தியில் அது எடுபடுது. ஐயோ உத்தம புத்திர சொல்கிறான்டா, அவ்வளோதான் கேள்வி. திமுகனா ஒரு பேர் இருக்கும்ல, எந்த அது ஆமாம், அது சொல்லுவீங்க. திமுகனாக்கா சர்க்காரியா கமிஷன் வேறு எந்த இல்லை அது நான் சொல்ல வரல. 100 ஆண்டு சாதனை கள்ளச்சாராயம் குடிச்சானே செத்தான், கள்ள குடிச்சிருக்கேன். ஏன் கள்ளச்சாராயம் அதில் கிக்கு இல்லைன்னா அதுலேயும் ஒரு முறைகேடு நடக்குது தானே. முறைகேடு இல்லை. இப்போ திமுக அரசுன்னு எடுத்துக்கிட்டாவே முறைகேடுகளை வந்து மண்ணுன்னு எடுத்துக்கிட்டா மண்ணில் முறைகேடு ஊழல் பண்ணுறாங்க, கடத்துறாங்க. இப்போ டாஸ்மார்க்கில் இது பண்ணுறாங்க, மின்சாரத்தை கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி திமுக மேலே அவப்பேர் வந்து கொண்டு இருக்கு. ஆனால் திமுக தோக்கடிக்கிறது வேறு ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். ஏதாவது இதை செய்ய நடக்காததை சொல்கிறாங்க, நடந்ததை சொல்கிறாங்க. இல்லை இப்போ வந்து என்ன இப்போ ஏன் ரைடு பண்ணணும், விற்கிறவனை பிடிச்சி கொடுக்குறது அவங்க ஏன் ரைடு பண்ணணும்னு கேட்குறேன். நீயே எடுத்துக்கிட்டேங்க இருக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்த நியாயம் வரும். அப்போ திமுக பண்ணுது. வணக்கம் சார். சார், கடந்த நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டிருக்க செய்தி வந்து டாஸ்மார்க் முறைகேடு. இப்போ கடந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த ரைடு நடந்துகிட்ருக்கு. சில டாஸ்மார்க் அதிகாரி வீட்டிலேயே சோதனை நடத்துகிறாங்க, தொழிலதிபர் வீட்லேயும் சோதனை நடத்துகிறாங்க. இந்த சோதனை வந்து திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்திக்கிறதா? சோதனை அதுக்கு தானே. அமலாக்கத்துறை என்னத்துக்கு அமித்ஷா கையில் வச்சுருக்காரு? எதிர்கட்சி வீடுகளில் ரைடு பண்ணுறதுக்கு தான். என்றைக்காவது ஒரு தடவையாவது பாஜக சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் எங்கேயாவது அமலாக்கத்துறை போயிருந்தா இந்தியா பூரா அது சுக்கலுங்க. அவங்க எலெக்ஷன் வரும்போது செய்கிறது அவங்க வழக்கம் தானே. நாங்கள் தான் முதல்ல இருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். தீவிரவாத தாக்குதல் நடக்கும், மத கலவரம் நடக்கும், இனக்கலவரம் நடக்கும், எதிர்கட்சி வீடுகளில் ரெய்டு நடக்கும். அப்படிலாம் நடந்து இதெல்லாம் காரணம் காட்டி அப்போ தான் அந்த வாக்கு எந்திரத்தில் இருக்கிற சிம் கார்டு மாற்றி ஜெயிச்சாக்கா, ஜெயிச்சதுக்கு நியாயம் என்னாக்கா இந்த ஊழல் பண்ணதுனால மக்கள் மானம் உடனே அடுத்து அப்படி இந்த ரெய்டு நடந்தது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஒரு கருத்து கணிப்பு வரும். இப்போ இதை தொடர்ந்து சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடே போன்ற கருத்து கணிப்பெல்லாம் வரும். இந்த ரெய்டுகள்னால் திமுகனுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் அடியோடு குறைந்தது அப்படின்னு போடுவாங்க. படிப்படியாக போடுவாங்க, உடனே போட மாட்டாங்க. இதனால் வந்து 70ஆக இருந்த வாக்கு சதவீதம் இப்போ வந்து 60ஆக குறைந்திருக்கிறது. அப்புறம் வந்து இன்னொரு செய்தி போட்டு அது 50ஆக குறைஞ்சது. எலெக்ஷன் நெருங்கும் போது திமுக தோல்வி அடைவது நிச்சயம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதை பண்ணிட்டு இது பண்ண கூட எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாக்க கருத்து கணிப்பின் அடிப்படையிலேயே தேர்தல் முடிவுகளும் அப்படியே அமைந்திருக்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படின்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆனால் அவங்க வழக்கம். இந்த தடவை கொஞ்சம் இந்த தீவிரவாத தாக்கத்தில் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் அவங்களுக்கே கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. இல்லை, அந்த பத்திரிகையெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுதுன்னு சொல்ல வரீங்களா? எங்கள் பத்திரிகைக்காரர்களுக்கும் அமலாக்கத்துறை உண்டு இல்லை, அப்புறம் அவங்க மாத்திரம் என்ன இதாக இருக்காங்களா? ஓகே. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பல சேனல்ஸ் எல்லாம் அப்படி தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கேள்விப்படுறாங்க. எல்லாம் அதை தான் சொல்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. திமுக நியூஸை வந்து போட மாட்டுறாங்க, திமுக ஏதாச்சும் பண்ணால் அது ஒளிபரப்ப மாட்டுறாங்க. இப்போ என்னையெல்லாம் வந்து சேட்டலைட் டிவியில் கூப்பிடுறதே இல்லையா? இப்போ பாஜகவுக்கு எதிராக நான் பேசுகிறதே என்னை கூப்பிடுறதே இல்லையா? ஆபத்தாக இருக்குதுன்னு அப்படின்றாங்க. உங்கள் மாதிரி ஆட்கள் தான் கொஞ்சம் துணிச்சலாக வர்றீங்க. சேட்டலைட் டிவி பார்க்க உள்ளே விடுறது இல்லையா? அந்த அளவுக்கு என்ன ஓரம் கட்டிட்டாங்க, பயப்படுறாங்க. என்ன காரணம் ஓரம் கட்ட? இந்த ஆளை ஏன் உள்ளே விட்றேன்றாங்க, எதிர்ப்பு வருது. மிஞ்சி போனாக்கா அவங்க சேட்டலைட்டை கட் பண்ணிட முடியுமில்ல, சேட்டலைட்டை கொடுக்க விடாமல் பண்ணிட முடியுமில்ல, நிறுத்திட முடியும், அந்த டிவியை முடக்கிட முடியுமே. உங்களை முடக்க முடியாது. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதுமில்ல, நடத்திட்டு போய். அதனால தானே உங்ககிட்ட தடுமாறுறாங்க அவங்க. இந்த டிஜிட்டல் மீடியாவில் இந்த யூடியூப்பை வந்து அவங்களால சமாளிக்க முடியாமல் தானே. இப்போ அவங்களுக்கு பெரிய எதிர்கட்சியாக நிற்கிறது யூடியூப் தானே. ஆமாம், யூடியூபர்கள் தானே அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்காங்க. ஓகே சார். சார், இந்த டாஸ்மார்க் முறைகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேர் உள்ளே வருது, நம்ம முதல்வர் பேரும் உள்ளே வருது. இதெல்லாம் முக்கிய குற்றவாளிகளாக சிக்குவார்களா அவர்கள்லாம்? அதான் ஏங்க வழக்கமாக சொல்கிற ஒரே கதை தான். ஈசாப் கதைகள் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது, ஓனாய் பார்த்துருச்சு. ஆட்டுக்குட்டி தீர்க்கிறதுன்னு முடிவு எடுத்துருச்சு. போய் தண்ணி குடிக்குது. ஓடையில் தண்ணி இப்படி ஓடுது. ஆட்டுக்குட்டி இந்த பக்கம் நின்று குடிச்சிக்கிட்டுது, ஓனாய் இந்த பக்கம் குடிக்குது. ஓனாய்கிட்ட இருந்தால் தண்ணி ஆட்டுக்கிட்ட போகுது. நான் குடிக்கிற தண்ணி எப்படி நீ எச்சப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி ஓனாய் கேட்குது ஆட்டுக்குட்டியை. நீ குடித்த தண்ணியை தானே நான் என்கிட்ட வருது, அதானே நான் குடிக்கிறேன், நான் எப்படி உனதை எச்சப்பட முடியும்? நீ பண்ணலான்னு உங்கள் அப்பா பண்ணியிருப்பான், அவங்க தாத்தா பண்ணியிருப்பான், கடிச்சு திரும்பிடுச்சு. அவ்வளோதான். எதிர்கட்சி அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு தானே இப்போ செந்தில் பாலாஜி எதுக்கு 1 வருஷமாக போட்டு உயிர் எடுத்தாங்க.
அவர் எலெக்ஷன் இன்னும் சூற புலியாக நிற்கிறாரு. மிரட்டி போகவே கூடாதுன்னு பயமுறுத்தினாங்க. அவர் எதை பண்ணி வெளியே வந்துட்டார். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு அமலாக்கத்துறையில் ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. என்ன காரணமாக இருக்குது? பின்னாடி ஏதாச்சும் ஒரு அரசியல் காரணம் இருக்குமா? குற்றவாளி நிரூபிக்கலைன்னா கொங்கு பகுதியில் வந்து செந்தில் பாலாஜியினுடைய செல்வாக்கு அவ்வளோ உயர்வாக இருக்குது. அதனால் அவர் பயமுறுத்துறாங்க, என்கிட்ட வா, இல்லாட்டி அரசியலை விட்டு வெளியே போ, அவ்வளோதான். இப்போது திமுக வந்து இந்த ரைடை வச்சு பயமுறுத்தினா போதுமா, முடக்கிடலாமா திமுக அரசை? இந்த செய்திகளை போட்டு கேவலப்படுத்தலாம்ல. ஆனால் இன்றைக்கி யாரும் வந்து ஊழலை பற்றி சொன்னாக்கா மக்கள் மத்தியில் அது எடுபடுறதில்ல. ஐயோ உத்தம புத்திரம் சொல்கிறான்டாங்கிறாங்க, அவ்வளோதான் கேள்வி. திமுகனா ஒரு பேர் இருக்கும்ல, எந்த அது ஆமாம் அது சொல்லுவீங்க. திமுகனாக்கா சர்க்காரியா கமிஷன் வேறு எந்த இல்லை, அது நான் சொல்ல வரல. 100 ஆண்டு சாதனை, பல ஆண்டு சாதனையெல்லாம் சொல்லுவாங்க, அதை தான் சொல்ல வந்தேன் நான். சாதனைகளை சொல்லி யாருங்க ஓட்டு கேட்குறா? இப்போது இந்த காலத்தில் என்எஸ்கே படம் மணமகள்ங்கிற படத்தில் 50-60 நாடகம்னு ஒரு நாடகம். அதில் என்எஸ்கேயும் அவர் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு வரும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்லுவார், ஒரு வீட்டு வழியாக போவாங்க ரோட்டில், ஆனால் இந்த வீட்டை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற. என்ன பார்த்த வீட்டில் ஒன்றும் சரியில்லை, என்ன எப்படி அப்படிங்கிற. எந்நேரமும் லைட் எரியுது, யாரோ வர்றாங்க போகிறாங்க, யாருமே தெரியல, ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படியா? ஓ ரொம்ப மோசமானறாங்க. ஆமாம். சரி, பாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு. பாக்கெட்டில் பேனா இருக்குது, இது இருக்குது, சீட் இருக்குது. அப்படி சொன்னேன். அப்படி பேனாவில் இங்க் இருக்குதா? அந்த காலத்தில் இங்க் பேனாவில் இங்க் இருக்குதா? என்ன சீட்டுன்னா என்ன சீட்டு அப்படின்னு வரிசையாக கேட்குறாரு. இருங்க நான் பார்த்து சொல்லுவேன். பார்க்காம சொல்லணும். அது எப்படி என்ன பார்க்காம சொல்லணும்? ஆனால் அந்த வீட்டில் லைட் எரிஞ்சால் ஆளுங்க போயிட்டு வந்தாக்கா எல்லாம் சொல்லிடலாம். ஆனால் உன் பாக்கெட்டில் இருக்கிறது என்னங்கிறத பார்த்து தான் சொல்லணும். அப்படி அதாக பொருளை கிளப்பி விடுறதுக்கு பிரச்சனை ஒன்றுமே தேவையில்லை. சர்வசாதாரணமாக கிளப்பி விட்டுடலாம். ஒருத்தனை அயோக்கியன்னு சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும். ஒருத்தனை யோக்கியன் காட்டுறதுக்கு பல்வேறு வகையில் நம்ம இது பண்ண வேண்டியது. இப்போ திமுக அரசு என்ன சொல்கிறாங்க? இப்போ டாஸ்மாகுங்கிறதுல அது அந்த குடிக்கிறதுங்கிறதே தப்பு. அதில் அவன் வந்து அதிக பணம் கொடுத்து வாங்குறான். அதை இப்போ சினிமா டிக்கெட் நீங்கள் வாங்கலையா? பிளாக்கில் டிக்கெட் வாங்கலையா நீங்கள்? வாங்குறாங்க. சரி, ரிசர்வேஷன் ஃபில்லப் ஆகி போச்சு ட்ரெயினில், ஆளை பிடிக்கல, ரயில்வே ஸ்டேஷன் போங்களேன். எந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு டவுட் இல்லை? போனோன்னா சார் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இருங்க, ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும், கொடுக்குறீங்களா? போகிறோம். ஊழல் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, குடிக்காதீங்க, குடிப்பழக்க வேணாம், அவர் தனியாக வீடியோலாம் வெளியிட்டிருக்காரு, விழிப்புணர்வு வீடியோலாம். அப்படி சொல்கிறவர் ஏன் அந்த கடையை வச்சுக்கணும்னா சில பேர் பெண்கள் மத்தியில் ஒரு கேள்வி வருது இல்லை? அதை பாருங்கள், கடையை திறந்து வச்சதுக்கு பிறகு கூட கடையில் விற்கிறது அவன் குடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அதில் கிக்கு இல்லை. கள்ளச்சாராயம் குடித்தானே செத்தான் கள்ளக்குறிச்சியில். ஏன் கள்ளச்சாராயம் அதில் கிக்கு இல்லைன்னா அதுலேயும் ஒரு முறைகேடு நடக்குது தானே? முறைகேடு இல்லை, அதுலேயும் ஒரு இது தரமான சரக்குகள் கிடைக்கல அப்படின்னு தானே இருக்கு. உங்கள்கிட்ட நீங்கள் குடித்தது இல்லைன்னு தெரியுது. நாங்கள்லாம் சிகரெட்டு குடிப்போம், தண்ணி அடிக்கிறோம், வழக்கம் உண்டு. சிகரெட்டில் பிளேயர்ஸ், கோல்ட் ஃப்ளைக், 555 இது மாதிரிலாம் சிகரெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி சிகரெட்டு. ஆனால் அதை எடுத்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சிகரெட் புகை வர்றது வர உடம்புக்கு ஹெல்த்துக்கு கெடுதல் வராது. அது நாங்கள் லைக்கே பண்ண மாட்டோம். கீழே உள்ள வருவோம். சிசர்ஸ், பனாமா, இது பேசிங் ஷோ, சார்மினார் வந்து குடிச்சிங்கன்னா ஒரு சிகரெட்டு முழுசாக குடிக்கிறதோ அப்படியே கண்ணெல்லாம் பொங்கிக்கும், அந்த அளவுக்கு காட்டு. ஏன்னா புகழையை வந்து ரோஸ்டே பண்ணாமல் அப்படியே உள்ள ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்க. புகழையாக போகிறோம். இவங்க ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடும், அடர்த்தியாகவே இருக்காது. சும்மா ஒரு புகை வந்துட்டு போகிறதா, ஊதுவத்தி வாயில் வச்சுட்டு இது பண்ணுவாங்க பசங்க பண்ணுவாங்க, அது மாதிரி தான் இருக்கும். அது எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் சார்மினார் தான் வாங்க, விலையும் சீப்பு, கிக்கும் ஜாஸ்தி. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் லிக்கர், ஃபாரின் மேடு லிக்கர்ன்றானே, விஸ்கி, பிராண்டி, ஜின்னு, ரம் இதெல்லாம் இருக்குது. ரம் ஒன்றை தவிர விஸ்கி பிராண்டியெல்லாம் அதுவும் ஜின்னெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக குடிச்சிடலாம், சோடா குடிக்கணுமா குடிச்சிடலாம், ஒரு இடமும் இருக்காது. ஏன்டா இவ்வளோ நேரம் குடிச்சு என்னடா காசும் போச்சு இதுவும் போச்சுன்னு எரிச்சல் வரும். நம்ம ஊரில் என்னன்னா தண்ணி அடித்தாக்கா கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கணும். ஓன்னு கத்தி அட்டகாசம் பண்ண நான் குடித்தேன்னு தெரியணும். அதில் சில பேர் இருப்பான், ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுட்டு 10 பாட்டிலுக்கு சாராயம் குடித்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி வேஸ்டெல்லாம் ஊற்றி போட்டு அட்டகாசம் பண்ணுவானுங்க. குடிச்ச பார்த்தீங்கன்னா விடுதான் குடிச்சிருப்பான்.
நல்லா ஒழுங்காக குடிக்கிறோம். எப்படி இருப்பான் தெரியுங்களா? இப்போ எனக்கே சொல்லுவாங்க, ஹாஸ்டலில் வந்து நான் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கேன். டே அவன் காந்தராஜ் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கான், தண்ணி அடிச்சிருக்கான் போட்டுருக்கு, போகாதீங்கன்னுவாங்க. ஃபுல்லாக தண்ணி அடிச்சு நான் வாயை திறக்க மாட்டேன். இந்த வயசில் அப்பா இப்போல்லாம் குடிக்கிறது அது படிக்கிற காலத்தில். மதுவிலக்கு இருந்த காலத்தில் தான் எங்களுக்கு நல்ல சரக்கு கிடச்சிது. மதுவிலக்கு ரத்து பண்ணதுக்கப்புறம் நாங்கள் குடிக்கிறத விட்டுட்டோம். குடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆளுன்னு அர்த்தம். காந்தராஜ் அவன் பெரிய ஆள்ரா, குடிப்பான், கவர்மெண்ட்டு கேட்க. அப்போ குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஊர் மறைவில் வந்து குடிக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஊர் மறைவில் வந்து ஊர் வெளிப்புறத்தில் சென்று குடிப்பாங்க. வீட்டில எல்லாம் சேர்த்த மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஹாஸ்டல்லாம் வந்து பெரிய தக்கு காந்தராஜனா அவர் பெரிய ஆள்ரா, அவங்ககிட்ட வம்பு போகாது அப்படிங்கலாம் ஒன்றாக்க நான் தண்ணி அடிக்கணும். ஒரு படத்தில் வரும்ல, அவர் பெரிய ஆளாச்சு, அது மாதிரி பெரிய ஆளுங்கிறத காட்டுறதுக்காக. ஹாஸ்டல் டேன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நடந்ததுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எங்கள் காலேஜ் வண்டி போவோம், பிக்னிக் போவோம், மகாபலிபுரம் இதெல்லாம் போவோம். ஆளாளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருப்போம். அப்போ அந்த கோகோ கோலா வண்டியெல்லாம் ஒரு லாரியில் வரும் தெரியுங்களா, பாட்டில் அப்படியே ஏற்றிக்கிட்டு அந்த மாதிரி வண்டி பூரா இருக்கும். எங்கள் வார்டுன்னு என்ன பண்ணுவாருன்னா, இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, போலீஸுக்கு சொல்லிடுவார், எங்கள் பசங்கள்லாம் குடிப்பாங்க, கொஞ்சம் தயவுசெய்து. போலீஸ் ப்ரொடெக்ஷனோட மதுவிலக்கு இருந்த காலத்தில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட குடிச்சவனுங்க நாங்கள். இதெல்லாம் இன்றைக்கி நான் சொல்கிறேன், மதுவிலக்கு தீவிரமாக இருந்தபோது தான் மது ஈஸியாக கிடைச்சிது. மதுவிலக்கு நீங்கள் ரத்து பண்ணதுக்கப்புறம் கடைக்கு போய் வாங்கிறதுக்கு கட்டுப்படி அவ்வளோ பொருளாதார வீக்னஸ் விட்டுட்டோம், வேண்டான்ட்டோம். 13 ரூபாய்க்கு கிடைச்ச கல்யாணி பேர் வந்து 130 ரூபான்றாங்க, கட்டுப்படி அவங்க 10 பங்கு விலை இருந்துச்சு, குடிக்கிறத விட்டுட்டோம். இப்போது தமிழகத்தில் கட்சிகள் இரு கட்சிகள் இல்லை. இது என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, அந்த டைமில் வந்து இந்த விலை வந்து பாமல் லாரின்னு அந்த கம்பெனிலாம் இருக்குது, தேனாம்பட்டையெல்லாம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அஃபிஷியல் விலைக்கு கிடைக்கும். ஓகே, பர்மிட் இருக்கவங்ககிட்ட பர்மிட் வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா கிடைக்கும். அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து இப்போ தான் இம்போர்ட் பண்ணோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னா கொடுக்குறேன்னு தான் சொல்லி கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குவோம், எப்போவுமே அது உண்டு, இன்றைக்கி நேற்று இல்லை. அதில் வந்து இவங்களுக்கு முதல்ல யார் இவன் ஏஜென்சி யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு போகத்தான். அப்போ இப்போ இருக்க வருகிற மதுபானங்களை வந்து தரம் குறைவாக வருகிறது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. தரம் குறைவு இல்லை, கிக்கை நீங்கள் எதிர்பார்க்குற கிக்கு வராது. அந்த கிக்கு வேணும்னா நீங்கள் அதனால தான் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க. அதில் என்னென்ன போடுவாங்கன்னு சொன்னாங்க, அதை கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த சாராயம் பக்கம் கூட போக மாட்டீங்க. பேட்ரி இருக்குது இல்லையா, இந்த பெரிய பேட்ரி, அந்த பெரிய பேட்டரியில் வந்து உள்ளே வந்து ஜிங்க் பிளேட் இருக்கும். ஓகே, அந்த ஜிங்க் பிளேட்டை உடச்சி அதை போடுவாங்க, அதை உடச்சி துண்டாக உடச்சி அதை போடுவாங்க, கிக்கு ஏறும். அப்புறம் சில புழுக்கள்லாம் இருக்கும், அந்த புழுவெல்லாம் அதில் போட்டு ஊற வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சிங்கன்னா பிச்சுக்கிட்டு போகும் கிக்கு. இப்போது அது மாதிரி தயாரிக்கிறாங்க. இப்போ அதை தான் கள்ளக்குறிச்சியில் வாங்கி அதை குடிச்சு தான் அவங்க செத்து போயிருக்காங்க. ஓகே, இப்போது திமுக அரசுன்னு எடுத்துக்கிட்டாவே முறைகேடுகளை வந்து மண்ணுன்னு எடுத்துக்கிட்டால் மண்ணில் முறைகேடு, ஊழல் பண்ணுறாங்க, கடத்துறாங்க. இப்போ டாஸ்மார்க்கில் இது பண்ணுறாங்க, மின்சாரத்தை கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி திமுக மேலே அவப்பேர் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் திமுக தோக்கடிக்கிறது வேறு ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். ஏதாவது நீ இதை செய்ய நடக்காததை சொல்கிறாங்களா, நடந்ததை சொல்கிறாங்க? இல்லை, இப்போ வந்து என்னன்னா, மக்களுக்கு வந்து பள்ளிக்கூடமெல்லாம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன், கட்டி கொடுக்கல சொல்கிறதுக்கு இல்லை. அரிசியெல்லாம் சரியான முறையில் விநியோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா காணோம். பெண்களுக்கு என்னத்தை செஞ்ச அப்படின்னு சொன்னால் செய்யறதுக்கு முடியல. இல்லை, பெண்களுக்கு இலவச பேருந்து இப்போ அந்த பஸ்ஸை குறைச்சிட்டாங்களா? இப்போ பெண்கள் மத்தியில் பஸ்ஸை குறைச்சது உட்காந்து எண்ணி பார்த்து சொன்னார். இல்லை, பெண்களே அந்த ஊர் இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் பெண்களே சொல்கிறாங்க, இப்போ அந்த பஸ்லாம் வர மாட்டேதுக்கு, பஸ்ஸை குறைச்சிட்டாங்க, அடிக்கடி முன்னாடி பஸ் வரும். டிமாண்ட் எல்லாம் போயிருக்குங்க. சில ரூட்டில் பஸ் விடுவோம், நான்லாம் பஸ் ஒன்று இருந்தாங்க, நாங்கள்லாம் சில ரூட்டில் பஸ் விடுவோம், அந்த ரூட்டில் ஆளுங்களே வரலனாக்கா பஸ்ஸை நிறுத்திடுவோம். இப்போ பஸ் வரல, அந்த ஊருக்காரன் சாத்த போட்டால் என்ன பண்ணுறது? நீ ஏறி வந்தால இப்போ சினிமா தேட்டர்லாம் ஏங்க இடிச்சாங்க? இப்போ பார்க்குறதுக்கு தேட்டர் எவனும் பார்க்குறதுக்குள்ளே இடிச்சு போயிட்டாங்க. அவள் தேட்டருக்காரனை திட்டியான இப்போ தேட்டரே இல்லைங்கன்னா என்ன அர்த்தம்? நீ போய் பார்த்துருந்தா அவன் மூடுறான். அது மாதிரி தான் டிமாண்ட் இல்லைன்னா நிறுத்திடுவாங்க. அது மாதிரி அரசாங்கம் வந்து செய்ய தவறிய காரியங்களை சொல்லி இவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஓட்டு கேட்கலையே. டாஸ்மாகில் கொள்ளடிச்சாங்க, இன்னைக்கு திமுக வந்ததுலேருந்து கொள்ளடிச்சாங்கன்னு சொல்லி தான் எலெக்ஷன் நிற்கிறீங்களே ஒழிய இல்லை அதை தவறு பண்ணிச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. கொள்ளை அடிக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க. கொள்ளை அடிச்சா நீ அடிக்கலையா? எம்ஜிஆர் வந்து ரொம்ப யோக்கியனாட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அந்த செரியன் படுத்த அவங்க வந்து அந்த விஷய சாராயத்தில் மாட்டிட்டு முடிச்சார்ல, இன்னைக்கு அந்த கேஸ் இருக்குது இல்லை. ஓகே, கடையை திறந்தது கருணாநிதினாங்க.
அவர் மூடிட்டார், 75ல் மூடிட்டார். திருப்பி திறந்தது எம்ஜிஆர். அதை வெளியே விடலையே, நீங்கள் மூடி மறைச்சிங்கல்ல. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியே திறந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்ன மைடாஸுங்கிற கம்பெனி என்ன அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணாங்கல்ல. அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களே. இப்போ தமிழகத்தை அழிக்கிறது வந்து இரு திராவிட கட்சிகள் தான். ரொம்ப உத்தம நாட்டை பேசிக்கிட்டு வச்சோ வந்து அந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச போது அவர் போய் உட்காந்த இடம் வந்து மைடாஸ் கம்பெனி. அதான் தமிழகத்தை வந்து சீரழிக்கிறது வந்து இரு திராவிட கட்சிகள் தானா? மது கொடுத்து குடிக்க வச்சு இந்த மோகன் இந்த லிக்கர்லாம் எங்கிறது வருது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? மோகன் மீக்கின்ஸ் ப்ரூவரின்னு இருக்குது. ஓகே. லக்னோவில் யோகி ஆதித்யநாத்ங்கிற ஒரு சாமியார் ஆட்சி புரிகிறார். இந்தியாவினுடைய மட்டுமல்லாமல் ஆசியாவினுடைய மிகப்பெரிய மதுபான ஆலை அங்கேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே வருது. அதற்கு பிறகு ஜெயலலிதாவோடு நெருங்கிய நண்பர்னு சொல்லப்பட்ட விஜய் மல்லையாவினுடைய கோடேஸ் கம்பெனி பெங்களூர், அதுக்கு அடுத்த பெரிய கம்பெனி இங்கேருந்து தான் சப்ளை வருது. ஓகே. ஆக இந்த சப்ளை யாரா காய்ச்சி கொடுக்கறதுனாக்கா பாஜக, விற்கிறது தான் இவங்க. விற்கிறவனை பிடிச்சி ஓச்சா என்ன பிரயோஜனம்? அப்போ ஏன் ரைடு பண்ணணும்? விற்கிறவனை பிடிச்சி அவன் கொடுக்குறது அவங்க ஏன் ரைடு பண்ணணும்னு கேட்குறேன். நீயே எடுத்துக்கிட்டேங்கிறது தான். எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா நியாயம் வரும். அப்போ திமுக பண்ணுது பண்ணுறோம். 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறதுலாம் இன்னும் நடந்தது. அது ஏன் திமுகங்கிறீங்க? அந்த கடை எடுத்தவங்க எல்லாரும் தான் இருக்காங்க, எல்லா கட்சிக்காரும் தான் இருக்காங்க. இல்லை ஆளுங்கட்சி அவங்க தானே இருக்காங்க, அவங்க தானே சொல்ல முடியும். ஆளுங்கட்சியும் இருக்குது, அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது. இல்லை இப்படியெல்லாம் சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லையா? அதே மாரி பண்ணாதவன் நீ என்னத்துக்கு சாராயம் வைக்கிற? உனக்கு அந்த யோக்கியத்தை இல்லை, யோக்கிய உத்தம புத்திரன், நீ என்னத்துக்கு சாராயம் வைக்கிற? ஒரு அதிமுக ஒரு யோக்கியம் வேணும். இல்லை, நீங்கள் அப்படி தானே பேசுகிறீங்க. சாராயம் வைக்கிறோம் அயோக்கியங்கிறீங்க, குடிக்கிறோம் யோக்கியனா? மது விலக்கை கொண்டு வந்ததை யார் தெரியுமா? 1930 ராஜாஜி கொண்டு வந்தார். காந்தி அதை ஆதரித்தார். காந்தி ஏன் ஆதரித்தார்? அதை விட தீவிரமாக ஆதரித்த ஒரு புண்ணியாத்மா யாருன்னாக்கா பெரியார். மற்றவன்லாம் சொன்னான், செஞ்சவர் பெரிய